Hello everyone, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு கான்செப்ட் கேப்சூல் அண்ட் ஐ எம் விக்னேஷ். உங்களுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, ஒரு வேளை வீடியோ வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த சேனல். பிகாஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் விச் வில் ஹெல்ப் மீ ஃபார் விச் வில் கீப் மோட்டிவேட்டட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னாக்கா அதில் வந்து there should be a result, right? ஸோ அதனால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து என்னென்னா சீரீஸ் அண்ட் parallel காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கன்ஃபியூசிங் டாபிக் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த. சரியா? ஏன்னா இதில் பேசிக்ஸ் தான் வந்து தெரியாது. ஸோ அந்த பேசிக்ஸோட ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக படிக்க போகிறோம். அண்ட் இந்த கான்செப்ட் பார்த்துட்டு வி வில் டூ 3 questions, 1 ஜென்ரல் கொஷின், மீதி 2 வந்து என்சிஆர்டிலேருந்து எடுத்த 2 கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுவே இன்றைக்கி வந்து மேபி ஒரு 40 to 45 minutes ஆகிடலாம். சரியா? ஸோ வீடியோ லென்த்தியாக இருக்குன்ட்டு டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம்னா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிவிஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வி won't do the revision today. Okay, we'll just directly skip into the topic. Okay, so now what is series combination and parallel combination? ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சீரீஸ்னால் என்ன இருக்கும், இப்படி கனெக்டாக இருக்கும். பேரலல்னாக்கா இந்த மாதிரி கனெக்டாக இருக்கும். கரெக்டாக லாஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ் படிக்கும்போதே ரெசிஸ்டர்லாம் படிக்கும்போதே சீரீஸ்னால் என்ன, பேரலல்னால் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, ஸோ சீரீஸ் கனெக்ஷன் என்னன்னாக்கா 1-to-1 கனெக்ஷனாக இருக்கும். ஓகே, ஒன் வே கனெக்ஷன், ஒரே ஒரு வழி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வழியாக நான் போனேன்னா ஐ ஷுட் ஜஸ்ட் இமேஜின் நான் இந்த இடத்துல நடந்து போகிறேன். ஓகே, இஃப் ஐ எம் ஏபிள் டு வாக் ஹியர். ஓகே, எனக்கு வந்து வேறு எந்த வழியுமே கிடையாது. ஐ நீட் டு வாக் in this way only. ஓகே, ஸோ வேறு எந்த வழியுமே கிடையாது. பட் இந்த சைடில் பார்த்தோம்னா இது வரைக்கும் நான் வரேன். இந்த இடத்துல வந்தோடனே ஹேவ் த்ரீ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ எங்கெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸ் பிரியுதோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், பேரலல்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில சர்க்கியூட்லாம் பார்த்தாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயும் உங்களுக்கு காமிச்சிட்றேனே, 1 minute. ஸோ இந்த சர்க்கியூட்லாம் பார்த்துட்டு ஓகே, இதில் எது சீரீஸ் எது பேரலல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம பேசின விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, அது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களால் எது சீரீஸ் எது பேரலல்னு கன்ஃபியூஸ் ஆகும்ல, உங்களுக்கு கிளியராக தெரியாதுல. ஜஸ்ட் லிசன் டு மீ, இது வந்து எவ்வளோ கிளியராக ஆக போகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ என்ன சொன்னேன்னா சீரீஸ் பேரலலோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுன்னா ஜஸ்ட் இமேஜின் சம்மன் இஸ் வாக்கிங் இன் த சர்க்கியூட் அண்ட் அவனுக்கு வந்து வேறு எந்த டைரெக்ஷனுமே கிடைக்கக்கூடாது. ஓகே, ஒரே ஒரு வழி தான் இருக்கணும் போகிறதுக்கு. 2 கெப்பாசிட்டரை தாண்டி போகிறதுக்கு he should be able to get only one way. பட் இந்த parallel காம்பினேஷனில் எப்படின்னாக்கா அவன் ரெண்டு கெப்பாசிட்டர் தாண்டறதுக்கு முன்னாடி he will get multiple ways. ஓகே, நிறைய டைரக்ஷன்ஸ் கிடச்சிச்சுன்னா it will become a parallel. ஓகே, ஸோ this is what exactly series and parallel. ஓகே, நான் சிம்பிளாக சீரீஸ்னால் 2 1-to-1 கனெக்டாக இருக்கும், பேரலல்னால் இப்படி பேரலாக இருக்கும்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். பட் கான்செப்சுவலாக இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங் கொஷின் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா தான் முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே டு ஐடென்டிஃபை சீரீஸ் அண்ட் பேரலல். ஓகே, இப்போ சீரீஸில் என்ன நடக்குது, பேரலில் என்ன நடக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒன் வே டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வாட், கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசணும்னா ஒன் வே டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேட்ரி இருக்குன்னா சார்ஜ் வில் ட்ராவல் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஓகே, பட் இந்த இடத்துல பேட்ரி வந்து இந்த இடத்துல சார்ஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும், இந்த இடத்துல வந்து சார்ஜ் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ ஒன் வே காம்பினேஷன், ஒன் வே ட்ராவல் ஆஃப் சார்ஜஸ் இஸ் நோன் அஸ் சீரீஸ், மெனி வே ட்ராவல் ஆஃப் சார்ஜ் இஸ் நோன் அஸ் பேரலல். இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்டு ரெண்டாவது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் வந்து சீரீஸில் வந்து வோல்டேஜ் சேமாக இருக்குமா இல்லை கரண்ட் சேமாக இருக்குமா, அதே மாதிரி பேரலில் வந்து வோல்டேஜ் சேமாக இருக்குமா கரண்ட் சேமாக இருக்குமா. எத்தனை வாட்டி வேணாலும் படிச்சிருப்பாங்க, பட் ஒரு பாயிண்டில் போயிட்டு திருப்பி இது வந்து கன்ஃபியூஸ் க்ரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த கன்ஃபியூஷனும் நமக்கு போகுது. என்னன்னா எப்போல்லாம் சீரீஸ் கனெக்ஷன் வருதோ அங்கெல்லாம் வந்து உங்கள் கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகே, அண்ட் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம வந்து கான்செப்ட்ஸெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனா சீரீஸில் கரண்ட் சேமாக இருக்கும்னு எப்படி சொல்கிறேன், how I am able to say that series has current same. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் கரண்ட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதீங்க. நெவர் டிஃப்ரென்ஷியேட் வித் கரண்ட். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் வித் வோல்டேஜ்.
ஓகே, வோல்டேஜை பற்றி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னாக்கா, உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னாக்கா சீரிஸ் ஆர் பேரலல் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அது வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், வோல்டேஜ் சேமாக இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இதுதான் உங்கள் செகண்ட் கொஷின். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜ் சேமாக இருக்குமா இல்லை வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் சொல்கிறேன் வோல்டேஜ் வில் பிகம் டிஃப்ரெண்ட். ஐ எம் டெல்லிங் யூ வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். ஏன்னா see here, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டரியில் வந்து we are getting 100 volt. ஓகே, என்ன ஆக போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு சார்ஜ் மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல வரும்போது இந்த கெப்பாசிட்டருக்கு எவ்வளோ பேட்டரி கிடைக்கும், எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும், இட் வில் கெட் 100 voltage. ஓகே, அப்போ இதுக்கு 100 voltage கிடைக்குதுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணும், இதுக்கும் 100 voltage கிடைக்குமா இல்லை அதோட கம்மியாக கிடைக்குமா, அதோடு கம்மியாக கிடைக்கும். திஸ் வில் ஈட் சம் ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் கிவ் த ரிமைனிங் ஒன்லி. கரெக்டாக? ஒரு செகண்டுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜை பற்றி பேசல. ஃபார் 1 செகண்ட் 100 கூலம் வருதுன்னா அதே 100 கூலம் சார்ஜ் இங்கே வரும்போது கொஞ்சம் கம்மியாக வரும், அதே இங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ எங்கெல்லாம் சீரீஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன ஆகிடுச்சு, வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் அப்படியும் பார்க்கலாம். திஸ் இஸ் ஒன் வே டு see the question. இதுதான் வந்து லாஜிக்கல் வே. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத மாதிரி பார்க்கணுன்னாக்கா, பேட்டரியிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயம் தூரம் போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல பேட்டரிக்கு பக்கத்தில் இருக்குது, இது வந்து நிறைய வோல்டேஜ் சாப்பிட்ரும். இது வந்து பேட்டரிக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் கம்மி வோல்டேஜ் சாப்பிடும். இது வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் கம்மி வோல்டேஜ் சாப்பிடும். ஸோ பேட்டரிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஐ ஹோப் ஸோ சீரீஸ்க்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சர்க்யூட்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சீரீஸாக பேரலாக கண்டுபிடிக்கணும். சீரீஸ்ன்னு கண்டுபிடிச்சா வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் மைண்டில் வந்து பிளாங்காக வந்து சீரீஸ்னால் வந்து வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், பேரலல்னால் வந்து கரண்ட் கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஐடென்டிஃபை த டயக்ராம் பாருங்கள். பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எல்லாம் வந்து தூரமாக இருந்துச்சுனாக்கா வோல்டேஜ் டிஃப்ரெண்ட், எல்லாம் சேம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து சேம். பேரலல் கேஸில் பாருங்கள், அதே கான்செப்ட் தான். என்ன இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, வோல்டேஜ்லேருந்து இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சேம் டிஸ்டன்ஸ். இதே மாதிரி இந்த கெப்பாசிட்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ், இதுவும் வந்து சேம் டிஸ்டன்ஸ். ஸோ மூணுமே சேம் டிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்லலாம், வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் ஃபார் ஆல் த 3 கெப்பாசிட்டர். ஐம் ரைட்? அதுவே கரண்ட்டுக்கு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சிம்பிளாக சொன்னேன், கரண்ட் வந்து இந்த பக்கம் வர கரண்ட்டு தான் இந்த பக்கம் போகுது. ஸோ ஒரே ஒரு வே தான் இருக்குது கரண்ட்டுக்கு போக. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ கரண்ட் வருதோ அவ்வளோ கரண்ட் இங்கே வெளியே போயே ஆகணும். ஓகே, பட் இந்த கேஸ் அப்படியா, கரண்ட் இங்கே எவ்வளோ வருதோ அவ்வளோ கரண்ட் தான் ஆப்வியஸாக இங்கே போகும். பட் இந்த கெப்பாசிட்டருக்கு கரண்ட்டு கம்மியாகிடும், இதுக்கு இன்னும் கொஞ்சம் கரண்ட் கம்மியாகும், இதுக்கு இன்னும் கொஞ்சம் கரண்ட் கம்மியாகும். ஸோ கரண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ சீரியஸ் பேரலலுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சுன்னா எது வந்து கான்ஸ்டன்ட் எது வந்து டிஃபர் ஆகும்னு தெரியணும். கரெக்டாக? ஸோ ஒரு சம்மரி கொடுக்கணுன்னா சீரீஸ் அண்ட் பேரலல். ஓகே, சீரீஸ் என்ன ஆகிடுச்சு, பேட்டரியிலேருந்து கெப்பாசிட்டர் தூரமாக இருக்கும், அப்போ வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, அப்போ வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஆப்வியஸாக கரண்ட் வில் பி சேம். இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். பேரலல் என்ன ஆகிடுச்சு, பேட்டரிக்கும் கெப்பாசிட்டருக்கும் டிஸ்டன்ஸ் வாஸ் ஈக்குவல், ஸோ வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் and obviously current will be different. Okay, so this is what a most confusing point for most of them. சரியா? புரியுதா? clear? Did you get what is series and parallel and how to differentiate the terms voltage and charge? clear? So now formula. Okay, formula என்ன, இப்போ நான் என்ன சொன்னேன், சீரீஸில் வந்து பேட்டரியிலேருந்து தூரமாக இருக்கும், அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ we know that டோட்டல் வோல்டேஜ் வேணும்னா V1 V2 அண்ட் V3 ஸ்ப்ளிட் ஆகிடும். கரெக்டாக? V1 V2 V3 ஸ்ப்ளிட் ஆகிடும். டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவல் டு V1 V2 V3 அண்ட் we know that Q ஈக்குவல் டு CV. ஓகே, CVன்னா சர்க்குலம் விட்டே கிடையாது, CVனா சார்ஜ் அண்ட் வோல்டேஜ். கரெக்டாக? Q ஈக்குவல் டு CV. எதுக்கு நான் சர்க்குலர் விட்டேன்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் ஞாபகம் இருக்கும், எப்போல்லாம் நீங்கள் Q எழுதுறீங்களோ அப்போல்லாம் CVன்னு ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக தான் நான் சர்க்குலர் விட்டேன்னு சொன்னேன். ஓகே, ஸோ Q ஈக்குவல் டு CVன்னு நமக்கு தெரியும். ஜஸ்ட் V இருக்க இடத்துலலாம் ரைட் Q பை C. ஓகே, அப்போ என்ன ஆகிடுது, Q பை C, அதாவது ஈக்குவலண்ட் Q பை C ஈக்குவல் டு Q டிவைடட் பை C, Q டிவைடட் பை C2 அண்ட் Q டிவைடட் பை C3. இது எல்லாத்துக்குமே Q காமனாக இருக்குது பாருங்கள். Q வந்து என்ன ஆகிடுச்சு, சேமாக இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன, சீரீஸில் வந்து Q வந்து சேமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் Q சேம். ஸோ Q எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 1/C1 ஈக்குவல் டு 1/C2, 1/C ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ்
1/C3. ஸோ எங்கெல்லாம் வந்து சீரிஸ் கனெக்ஷன் இருக்கோ அங்கே ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இந்த ஃபுல் சர்க்யூட்டுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னாக்கா 1/C1 + 1/C2 + 1/C3 பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கரண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ Q1 + Q2 + Q3. ஸோ Q இருக்க இடத்துலலாம் CV, C1V, C2V அண்ட் C3V பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு the total equivalent capacitance of parallel வந்து எப்படின்னா just add C1, C2 and C3. ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸை parallelனா ப்ளஸ், பட் சீரீஸில் இருந்துச்சுனாக்கா நம்மளோட C equivalent equal to 1/C1 + 1/C equivalent equal to 1/C1 + 1/C2 + 1/C3. சரியா, எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, parallelனா ப்ளஸ், ஓகே, சீரீஸ்னாக்கா 1/, ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இதுவே ரெண்டு மோஸ்ட் ஆஃப் த கேஸில் 2 கெப்பாசிட்டர் இருக்க மாதிரி வரும். சரியா, அப்போ வந்து ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு டேரெக்டாக எல்சிஎம்னா எடுத்து C1 C2 / C1 + C2ன்னு போட்டுக்கலாம். இது எப்போனா when you have 2 resistor, I mean 2 கெப்பாசிட்டர். ஓகே, 3 கெப்பாசிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா கன்வென்ஷனல் 1/C1 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 தான் போடணும். சரியா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன் பார்ட். கிளியர்? என்னென்ன பார்த்தோம், சீரீஸ் அண்ட் பேரலலுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அப்புறம் எப்படி சீரீஸ் அண்ட் எப்படி பேரலல்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், எப்படி ஜஸ்ட் இமேஜின் சம்ஒன் இஸ் வாக்கிங் ஆன் த சர்க்யூட், அதை வச்சு தான் நம்ம வந்து சீரீஸாக பேரலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். செகண்ட் வந்து என்ன சொன்னேன், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டில் எது காமனாக இருக்கும் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, அதை சர்க்யூட்டை பார்த்து பேட்டரிக்கு எவ்வளோ தூரத்தில் அந்த கெப்பாசிட்டர் இருக்கும் அவ்வளோக்கு வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஒருவேளை பேட்டரியிலேருந்து சேம் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுனாக்கா வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். அப்போ ஆப்வியஸாக அதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும் நம்மளோட சார்ஜ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் Q = CV ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு, அதை பேஸ் பண்ணி ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா போட்டோம். ஓகே, ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு பேசிக் கொஷின் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பேசிக் கொஷின். சரியா, என்னென்னா இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்னென்னா இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் இருக்குது 100 volt, C1 C2 C3 C4. ஓகே, இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து 1 மைக்ரோஃபாரடே, இதுக்கும் வந்து 1 மைக்ரோஃபாரடே, இதுக்கும் வந்து 2 மைக்ரோஃபாரடே. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சர்க்யூட். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா we need to find the capacitance and the charge, okay, or current, the capacitance and the current on each capacitor. ஓகே, எல்லா கெப்பாசிட்டருக்கும் இண்டிவிஜுவலாக வாட் இஸ் த C அண்ட் வாட் இஸ் Qன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்னோடய மெத்தட் எப்போவுமே எப்படி இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களாம் தெரியும். எப்போவுமே ஐ யூஸ் ஒன் சிங்கிள் மெத்தட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் கொஷின். நம்ம வந்து ஒரு கொஷனுக்கு ஒரு மெத்தட் போட மாட்டோம். எல்லா கொஷனுக்கும் வி ஜஸ்ட் ஃபாலோ ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுது. சரியா, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னாக்கா அதே மாதிரி தான் இந்த சாப்டரும் பண்ண போகிறோம். ஓகே, என்னென்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப் இருக்குது. இஃப் யூ டூ தட் ஸ்டெப் கரெக்ட்லி உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் whenever you get like this, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னென்னா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த சர்க்யூட்டுக்கு ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு there are a series of steps. ஓகே, ஈக்குவலன்ட் ஸ்டெப் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம பிரேக்கப் பண்ணணும். இந்த டயக்ராமை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு பென் ஒர்க் இருக்கும் இந்த சாப்டரில். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்போவுமே நீங்கள் கரெக்டாக இருக்கணுன்னாக்கா ஒன்லி ஒன் வே என்னன்னாக்கா இதை வந்து நம்ம டயக்ராமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை வந்து முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபையாக மாற்றணும். ஓகே, இந்த டயக்ராமை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபையாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு எது பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட அதே மெத்தட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் எப்படி வந்து இல்லை சீரீஸ் பேரலல், இது ஆக்சுவலாக ஈஸி தான். இது ரெண்டு பேரலல், இது மொத்தம் சீரீஸ்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஜஸ்ட் லிசன் ஆன் த மெத்தட். நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறேன்றதை வந்து லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் சார்ஜ் இங்கேருந்து கரண்ட் கொண்டு போக போகிறேன். ஓகே, நான் கரண்ட் கொண்டு போனேன். இந்த இடத்துல வந்து ஐ எம் ட்ராவலிங் இன் திஸ் வே. ஓகே, பட் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன் வே ட்ராவல் தான். பட் இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, எனக்கு டேரெக்ஷன் வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் யூ கெட் அ டேரெக்ஷன் அதெல்லாம் என்ன ஆகிடும், பேரலாக ஆகிடும். கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சா, ஐ எம் கெட்டிங் அ டேரெக்ஷன் அண்ட் அந்த டேரெக்ஷன் கன்வர்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபுல் சர்க்யூட்டும் பேரல்.
ஓகே, அப்போ இந்த பேர் ஆஃப் கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் parallel, கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல வந்தால் அதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நான் வரைஞ்சேன்னா என்ன ஆகிடும்? ஓகே, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நீங்கள் போடணும். ஓகே, ஆக்சுவலாக நான் போடலை, நீங்கள் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன? இது வந்து பேரலாக இருக்குன்னு தெரிஞ்சு, அப்போ இது பேரலாக இருந்துச்சுன்னா we need to combine இந்த ரெண்டு கெப்பாசிட்டர். ஓகே, we need to combine both this கெப்பாசிட்டர். ஸோ பேரலுக்கு என்ன சொன்னால் P for P, அதாவது பேரலாக இருந்துச்சுன்னா we need to add, சிம்பிளி ஆட் பண்ணால் போதும். ஓகே, அப்போ இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ், ஓகே, ஆக்சுவலி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லாதீங்க, C dash கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, நான் எதுக்கு ஈக்குவலன்ட் சொல்லலைன்னு அப்புறமா சொல்கிறேன். லெட் அஸ் அஸ்யூம் C dash ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? 2 + 2 which is nothing but 4. ஓகே, அப்போ உங்களோட இந்த ரெண்டு கெப்பாசிட்டரோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C dash which is equal to 4 மைக்ரோஃபேரடே. ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் ஆஃப் த பேரலல் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், C ஈக்குவலன்ட்னு வச்சுக்காதீங்க, லெட் இட் பி C dash. ஓகே, C dash-ஓட வேல்யூ வந்து 4 மைக்ரோகூலம். ஓகே, இப்போ உங்கள் சிம்பிளிஃபைட் டயக்ராம் வந்து வரையணும். நீங்கள் எப்படின்னா இந்த மாதிரி வரையணும். இப்போ இந்த டயக்ராம் வந்து சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து 1 மைக்ரோஃபேரடே. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ கண்டு 4 மைக்ரோஃபேரடே, இதுக்கு வந்து அகெயின் 1 மைக்ரோஃபேரடே. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டை பாருங்கள். இந்த சர்க்யூட் இப்போ என்ன ஆகிடுச்சு? சீரீஸாக பேரலாக. இது வந்து மோஸ்ட் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆகிடுச்சா? கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சு? இது வந்து சீரீஸ், ஒரே ஒரு டைரெக்ஷன் தான் இருக்குது. கரெக்டாக? சீரீஸ். ஸோ என்ன ஆகிடுச்சு? சீரீஸாக என்ன பண்ணணும்? we need to add the equivalent capacitance, ரெசிப்ரோக்கல் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 1/1 + 1/4 + 1/1 பண்ணோம்னா you will get 1/C equivalent equal to 9/4. ஸோ டோட்டல் C equivalent, அதாவது இந்த ஃபுல் சர்க்யூட்டுக்கு தான் ஐ எம் டாக்கிங் அபவுட் C equivalent. ஓகே, இங்கே கண்டுபிடிச்ச C dash வந்து இதுக்கு ஃபுல் சர்க்யூட்டுக்கு வந்து let it be C equivalent. ஸோ C equivalent எவ்வளோ வந்திருக்கு? 4/9. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து எல்லாத்துக்கும் காமன். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் சர்க்யூட் கொடுக்குறாங்களோ அதை இந்த மாதிரி இப்போ நம்ம பிரேக் பண்ண மாதிரி சின்னதாக பிரேக் பண்ணி சிம்பிளிஃபைட் டயக்ராம் வரைஞ்சி ஃபைனலாக என்ன பண்ணணும்னா you need to get C equivalent. ஓகே, C equivalent வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா you will get half mark if the question is for 2 mark, and 4 mark இருந்துச்சு you will get 1 mark. ஓகே, ஒன்ஸ் யூ ஃபைண்ட் C equivalent என்ன பண்ணுங்கள், சப்ளை சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் சர்க்யூட்டுக்கு யூ ஃபவுண்ட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ என்ன பண்ணால் டோட்டல் சர்க்யூட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் சப்ளைடுன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நோன் அஸ் சப்ளைட் சார்ஜ். ஓகே, we know that Q equal to what? CV, circular bit. கரெக்டாக? ஸோ Q equal to CV ஃபார்மேட்டில் Q equivalent equal to voltage equivalent, I'm sorry, Q equivalent equal to C equivalent, capacitance equivalent into voltage. voltage வந்து ஒரே ஒரு வோல்டேஜ் தானே இருக்குது. 2-3 வோல்டேஜ் இருந்தால் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் எடுக்கலாம். ஓகே, ஒரு வோல்டேஜ் தான் இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கள், சப்ளை சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ளை சார்ஜ் ஈக்குவல் டு C equivalent into voltage. C equivalent எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இப்போ தான் 4/9 into voltage எவ்வளோ? 100 volt. 100 volt பண்ணோம்னா சார்ஜ் ஈக்குவல் டு 400 மைக்ரோகூலம் இருக்குது. ஓகே, 400 divided by 9 மைக்ரோகூலம். இந்த 400 divided by 9 என்னென்னா இந்த ஃபுல் சர்க்யூட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது தான் இந்த 400 மைக்ரோகூலம். ஓகே, கிளியரா? ஸோ நம்ம டார்கெட் என்ன? we need to find capacitance of each capacitor, அது தெரியும். அடுத்து சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர். ஸோ நமக்கு Q1, Q2, Q3, Q4 எல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். பட் நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது? டோட்டல் சார்ஜ் தான் இருக்குது, சப்ளை சார்ஜ் தான் இருக்குது, which is nothing but 400/9 மைக்ரோகூலம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா you need to find இந்த சப்ளை சார்ஜ் எங்கேருந்து எடுத்தோம்? ஆஃப்டர் கெட்டிங் திஸ் சர்க்யூட். am I right? சப்ளை சார்ஜ் எங்கேருந்து எடுத்தோம்? நம்ம இந்த சர்க்யூட்லேருந்து எடுத்தோம் சப்ளை சார்ஜ். கரெக்டாக இல்லையா? am I right? அப்போ Q1க்கு என்ன வரும்? Q2க்கு என்ன வரும்? நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? சப்ளை சார்ஜ் கிடச்சிருச்சு, இந்த ஃபுல் சர்க்யூட்டுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னொரு டவுட் வரும், நம்ம வந்து V equivalent தானே கண்டுபிடிச்சோம். ஆமாம், கரெக்ட் தான். V equivalentனா நம்ம டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், அதான் அதுக்காக தான் நான் C dash-யும் V dash-யும் பிரித்தேன், இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால தான். ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். C equivalentனா ஃபுல் சர்க்யூட்டுக்கு கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகே, C dash-ங்கிறது இந்த பார்ட்டுக்கு, இது ஆக்சுவலாக C equivalent கிடையாது, இது வந்து C dash-ன்னு மாற்றிக்கோங்க. C dash இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம C equivalentனா டோட்டல் சர்க்யூட்டுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து டோட்டல் சப்ளை
சார்ஜும் கண்டுபிடிச்சோம் 400/9. ஓகே, இப்போ நம்ம டார்கெட் என்னென்னா இந்த ஃபுல் சர்க்யூட்டுக்கு QS வருது. ஓகே, ஸோ QS வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகுது. இது எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. இது வந்து C ஈக்குவலன்ட் கிடையாது, C'. ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல C1, இந்த இடத்துல C', இந்த இடத்துல C4, where C' is a parallel ஆஃப் நமக்கு C21 C3. இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். அப்போ இது வந்து ஒரு சீரீஸ் கனெக்ஷனா. ஓகே, சீரீஸ் கனெக்ஷனில் என்ன சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன், வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க, சார்ஜ்லேருந்து தூரமாக இருக்குது. அப்போ வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்னா நமக்கு Q வந்து சேம். அப்போ நம்ம சப்ளை பண்ணுறக்க இந்த QS வில் பி சேம் ஃபார் C1, வில் பி சேம் ஃபார் C4 அண்ட் ஆல்சோ வில் பி சேம் ஃபார் C'. கரெக்டாக, அப்போ வந்து நமக்கு 2 ஆன்சர் கிடச்சிச்சு. Q1ல் எவ்வளோ சார்ஜ் இருக்க போது 400/9 மைக்ரோகூலம். சிமிலர்லி C4ல் எவ்வளோ கிடைக்க போது 400/9 மைக்ரோகூலம். 2 ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு Q2 அண்ட் Q3 வேணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த ஃபுல் கெப்பாசிட்டரில் Q' சார்ஜ் போகுது. ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நமக்கு C' இருக்குது, 2 கெப்பாசிட்டர் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், 2 கெப்பாசிட்டர்ஸும் எப்படி இருந்துச்சு, பேரலாக இருந்துச்சு. கரெக்டாக பேரலாக இருந்துச்சுன்னு என்ன சொல்லியிருக்கேன், பேரலாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சேம், சார்ஜ் டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே நம்ம அனுப்புகிற இந்த Q சப்ளை இந்த இடத்துல போய் 2ஆக பிரிய போகுது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஸோ திஸ் Q', okay, this Q' is going to break into 2 parts. Why? Because it is in a parallel connection. இந்த கெப்பாசிட்டன்ஸில் parallel கனெக்ஷனில் இருக்குது. parallel கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா Q' வந்து பிரியும். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு நமக்கு V' வேணும். ஏன்னா Y கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. நமக்கு C' இருக்குடா. ஓகே, you have C', you have what, Q ஈக்குவலன்ட், அதாவது Q சப்ளை இருக்குது. ஓகே, C' இருக்குது, Q சப்ளை இருக்குது. இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்குது. பேரலாக இருந்துச்சா என்ன சேமாக இருக்கும்னு சொன்னேன், வோல்டேஜ் சேமாக இருக்கும்னு சொன்னேன். அப்போ இந்த 2 வேல்யூ வச்சு இஃப் ஐ எம் ஃபைண்டிங் த வோல்டேஜ், ஓகே, ஐ கேன் அப்ளை ஃபார் திஸ் அண்ட் திஸ். கரெக்டாக தனித்தனியாக நம்ம வந்து வோல்டேஜ் கொடுக்கலாம். ஸோ வோல்டேஜ் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், வி கேன் ஃபைண்ட் த Q1 Q2. அதுதான் நம்ம டார்கெட். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து V' கண்டுபிடிக்கிறோம். we need to get V' because Q' வந்து 400/9 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். C' ஓட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். C' வந்து அந்த பேரலல் ஆட் பண்ணி போட்டதுனால you got 4. ஸோ 400/9 divided by 4, அதாவது 100/400. ஓகே, Q' எவ்வளோ வந்துச்சு, 400/9. 1 minute, நான் இங்கே கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். வெயிட் அ மினிட். இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. என்ன ஆகிடுச்சு, Q' வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 400/9 டிவைடட் பை C' வேல்யூ என்னது 4. ஸோ இது என்ன ஆகிடும், இந்த 4ம் இந்த 400ம் கட் ஆகிட்டு 100/9. ஓகே, ஸோ இந்த 100/9ன்றது V'. ஓகே, அண்ட் V' எதுக்கு இருக்குது, V' வந்து C'லேருந்து வந்துச்சு. அப்போ இதுவும் பேரலாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுச்சு, லைன் வோல்டேஜ் என்னன்னாக்கா ரெண்டுத்துக்கும் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இதுக்கும் சேம் வோல்டேஜ் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் V2 அண்ட் V3. V2 வில் பி 100 வோல்டேஜ் அண்ட் V3 வில் பி 100 வோல்டேஜ். ஸோ இப்போ என்ன இருக்குது, V2 தெரியும், C2 தெரியும், ஜஸ்ட் ஃபைண்ட் Q2 ஈக்குவல் டு C2 இன்ட்டு V2. அதாவது C2 வேல்யூ வந்து 2 அண்ட் V2 வேல்யூ வந்து 100/9. சிமிலர்லி V3 வேணும்னா Q3 வேணும்னாக்கா V3 இன்ட்டு C3 பண்ணால் போதும். ஸோ C3 வேல்யூ கொஷனில் கிவன் 2 மைக்ரோகூலம் அண்ட் V3 வேல்யூ சேம் 100/9. ஸோ அதனால் நமக்கு தேவையான Q1 Q2 Q3 Q4 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஓகே, பட் பி கிளியர். என்ன பண்ணுவோம்னாக்கா ஃபஸ்ட்டு சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்க்யூட்டை நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு மாற்றணும். ஓகே, தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்படி மாற்றுறதுக்கு என்ன ரீசன்னாக்கா, we need to find the equivalent capacitance. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா we need to find equivalent supply. ஓகே, டோட்டலாக இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ சப்ளை சார்ஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் யூ நோ த சப்ளை சார்ஜ், டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, சீரீஸாக இருந்துச்சா சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பேரலாக இருந்துச்சா பேரலுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக யூ நீட் டு கெட் த Q1 Q2 அண்ட் Q3 Q4. ஓகே, ஸோ ஒரு வேளை அந்த கொஷனில் புரியலனா யூ வில் கெட் டு நோ இன் திஸ் கொஷின். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள்.
ஸோ நான் லுக் இன் டு திஸ் கொஷின். ஓகே, இந்த கொஷின் என்னென்னாக்கா, இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து 100 வோல்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து C1 C2 இந்த இடத்துல C3 அண்ட் இந்த இடத்துல C4 இருக்குது. ஓகே, அண்டு C1ஓட வேல்யூ வந்து 1 மைக்ரோ ஃபேரடே, இதுக்கும் 1 மைக்ரோ ஃபேரடே, இதுக்கும் வந்து 2 மைக்ரோ, இது வந்து 1 மைக்ரோ ஃபேரடே. ஓகே, கிளியர், டயக்ராம் கிளியராக. ஸோ அதே மாதிரி Q1 Q2 Q3 Q4 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டெப் என்ன, சேம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எதெல்லாம் சீரீஸ் எதெல்லாம் பேரலல் நமக்கு தெரியணும். கரெக்டாக. ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல வோல்டேஜ் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து கரண்ட் போகுது, இந்த இடத்துல டிவிஷன் வருதா, அப்போ கண்டிப்பாக இதுவும் பேரலாக தான் இருக்கும். ஆமாம், ரைட். என்ன ஆகிடுச்சு, டிவிஷன் கிடைக்குது. ஓகே, இதுவும் வந்து கண்டிப்பாக பேரலாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து வோல்டேஜ் வருது, இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, அகெயின் இட் இஸ் கெட்டிங் டிவைடட். அப்போ கண்டிப்பாக இதுவும் பேரலல். இப்போதைக்கு எது கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இதுவும் பேரலல், இதுவும் பேரலல்னு தெரிஞ்சிச்சு. கிளியர். நவ் இதுவும் பேரலா சீரீஸா, எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இதுவும் பேரலா இல்லை சீரீஸா. நிறைய பேர் வந்து சீரீஸ்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, சிங்கிள் டைரெக்ஷன். பட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, டபுள் டைரெக்ஷன். ஓகே, டைரெக்ஷன் வந்து மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ கண்ணை மூடிட்டு என்ன சொல்லணும், இதுவும் வந்து பேரலல் தான். ஓகே, மொத்த சர்க்கியூட்டுமே பேரலல் சர்க்கியூட் தான். ஓகே, இதுவும் பேரலல் ஆகிடுச்சு, இதுவும் பேரலல் ஆகிடுச்சு, இதுவும் கூட ஆப்வியஸாக பேரலல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வே டு ஐடென்டிஃபை த சர்க்கியூட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம சிம்பிளிஃபையாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் வரைய போகிறோம். என்ன பண்ணுறோம், இதையும் வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா இதுவும் பேரலல்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக. பேரலல்னால் என்ன பண்ணணும், P for P ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ லெட் திஸ் பி C டேஷோட வேல்யூ என்ன, இது கம்பைன் பண்ணி வர வேல்யூ C டேஷ் ஈக்குவல் டு 2 + 1. அப்போ 3 மைக்ரோ ஃபேரடேக்கு வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் மட்டும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் மட்டும் கம்பைன் பண்ணி வந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து 3 மைக்ரோ ஃபேரடே. இப்போ நான் வந்து இந்த டயக்ராமை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். எப்படி, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல C1 அப்படியே இருக்கட்டும், இந்த இடத்துல C2 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி என்ன பண்ணிட்டேன், C டேஷ்னு போட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக C டேஷ். ஸோ இந்த இடத்துல C1, இந்த இடத்துல C2, இந்த இடத்துல C டேஷ். C1ஓட வேல்யூ வந்து 1, C2ஓட வேல்யூ 1, C டேஷோட வேல்யூ இப்போ வந்து கண்டுபிடிச்சோம் 3. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்பைன் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இப்போ பார்த்த உடனே என்ன தெரியுது, இது வந்து இப்போ சீரீஸாக, இது பேரலா சொல்லுங்கள். இதுவும் பேரலல். ஓகே, பட் இதுவும் சீரீஸ் தான். திஸ் அண்ட் திஸ் வில் பி சீரீஸ். ஏன், சேம் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷன், நோ ஸ்ப்ளிட்டிங் பிட்வீன் தம். கரெக்டாக. அப்போ சீரீஸை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம், இது ரெண்டுத்துக்கும் வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி 1/C1 + 1/C2 பண்ணணும். ஓகே, இல்லாட்டி ஜஸ்ட் 1 × 3 / 1 + 3 பண்ணோம்னா you will get C double dash. C double dash என்றது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தீஸ் 2 கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ C double dash-ஓட வேல்யூ வந்து என்ன கிடச்சிது, 1/3/4 மைக்ரோ ஃபேரடே. ஓகே, ஸோ இப்போ இதோட சிம்பிளிஃபைட் டயக்ராம் எப்படி ஆகிடுச்சு, இந்த மாதிரி. C double dash, இந்த இடத்துல மேலே C1 இருக்குது. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. பேரலாக இருந்தால் பாசிட்டிவ், P for P = ப்ளஸ். ஓகே, ஸோ 1 + 3/4 பண்ணோம்னாக்கா ஃபைனலாக you will get 7/4 மைக்ரோ ஃபேரடே. ஸோ இப்போ உங்கள் டோட்டல் சர்க்கியூட்டே என்ன பண்ணிட்டீங்க, ஒரே கெப்பாசிட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, விச் இஸ் ஹேவிங் அ மேக்னிடியூட் ஆஃப் 7/4 மைக்ரோ ஃபேரடே. கிளியர். நான் என்ன சொன்னேன், C ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சாச்சா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஓகே, யூ ஃபவுண்ட் C ஈக்குவலன்ட். நான் என்ன சொன்னேன், எப்போலாம் C ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ உடனே சப்ளை கரண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சப்ளை கரண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்க்கியூட்டுக்கு வந்து வோல்டேஜ் வந்து V ஈக்குவலன்ட்னாக்கா அப்போ வந்து Q = CV தெரியும். ஓகே, ஸோ C ஈக்குவலண்ட்டோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 7/4. அண்ட் வோல்டேஜ் வந்து கிவன் 100 வோல்ட். அப்போ என்ன வரும், 175 மைக்ரோ கூலம் will be the supply current. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்வேர்ட் இன்டெகிரேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம், இந்த சர்க்கியூட்டுக்கு வந்து 175 மைக்ரோ கூலம் சார்ஜ் வந்து வருது. ஓகே, பட் இந்த சிங்கிள் சர்க்கியூட் எங்கேருந்து வந்துச்சுனாக்கா, இட் கேம் ஃப்ரம் திஸ் ஒன். ஓகே, ஏன்னா இந்த சிங்கிள் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக என்னது, பிகாஸ் ஆஃப் த பேரலல் பிட்வீன் C1 and C double dash. ஓகே, ஸோ பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுமா இல்லை சேமாக இருக்குமா, யோசிச்சு சொல்லுங்கள்.
ஸோ கரண்ட் வில் பி ஆப்வியஸ்லி ஸ்ப்ளிட்டிங். அப்போ என்ன சேமாக இருக்கும்? வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இதுக்கு தனி கரண்ட் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனி கரண்ட் கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு என்ன காமனாக இருக்கும் தெரியும்? வோல்டேஜ் காமனாக இருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வோல்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது you found QS. ஓகே, இப்போ C double dashல we know that voltage will be same. கரெக்ட், வோல்டேஜ் சேமாக இருக்கும்னு தெரியும். அப்போ வோல்டேஜ் எவ்வளோ? இந்த இடத்துல 100 வோல்டேஜ் வருதுன்னா C1க்கும் 100 வோல்டேஜ் தான் வரும், C டபுள் டேஷ்க்கும் 100 வோல்டேஜ் தான் வரும். ஆமே ரைட் வரும். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோடா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த இடத்துல வந்து சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ வருது? 100 வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் தானே நம்ம C1 அண்ட் C டபுள் டேஷாக பிரேக் பண்ணோம். ஸோ இதுக்கும் 100 வோல்டேஜ் தான் வரும், இதுக்கும் 100 வோல்டேஜ் தான் வரும். வோல்டேஜ் இஸ் சேம். C1ஓட வேல்யூ தெரியும், வோல்டேஜோட வேல்யூ தெரியும். ஸோ கேன் யூ ஃபைண்ட் Q1? Q1 ஈக்குவல் டு C1 இன்ட்டு வோல்டேஜ், தட் இஸ் 100 இன்ட்டு 1, தட் இஸ் Q1ஓட வேல்யூ. ஒரு கெப்பாசிட்டருக்கு கண்டுபிடிச்சாச்சு. Q1 ஈக்குவல் டு 100 மைக்ரோ கூலம். அதே மாதிரி இப்போ கீழே இருக்க C டேஷ் இருக்குது, C டபுள் டேஷ். ஓகே, C டபுள் டேஷில் Q டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும் நம்ம. Q டபுள் டேஷ் ஈக்குவல் டு C டபுள் டேஷ் இன்ட்டு V பண்ணால் வந்துருமா? ஸோ C டபுள் டேஷோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? 3/4 அண்ட் Vயோட வேல்யூ வந்து 100. ஸோ 3/4 இன்ட்டு 100 பண்ணோம்னா 75 மைக்ரோ கூலம். இது என்னது? Q டபுள் டேஷ். ஓகே, இது வந்து Q கிடையாது, Q டபுள் டேஷ். சரியா? இந்த Q டபுள் டேஷ் ஆக்சுவலாக எங்கேருந்து வந்திருக்கு? Q double dash came from this part. Okay, Q double dash came from what? This part. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் we got C double dash. அப்போ C double dash கரஸ்பாண்டிங் தான் Q double dash. ஓகே, அப்போ எப்படி இருக்குது? C double dash is in series. ஓகே, சீரீஸாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன காமனாக இருக்கும்? சீரீஸாக இருந்துச்சுன்னா சார்ஜ் காமனாக இருக்கும். அப்போ இந்த Q டபுள் டேஷ் எவ்வளோ கண்டுபிடிச்சோமோ அது C2க்கும் ஈக்குவலாக இருக்கும், C3க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஆமே ரைட்? அதுதான் இங்கே பண்ணுறோம். இப்போதைக்கு Q டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோமா? Q டபுள் டேஷ் வந்து பேரலாக இருந்துச்சு. ஸோ வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். அப்போ வந்து V டேஷ் கண்டுபிடிச்சோம். V டேஷ் ஈக்குவல் டு 25. ஓகே, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டெப்பு. Q டபுள் டேஷ் வந்து 75 மைக்ரோ கூலம் கண்டுபிடிச்சோமா? ஸோ அப்போ C2க்கும் சேம் 75 மைக்ரோ கூலம் தான் வரும், C டபுள் டேஷ்க்கும் சேம் 75 மைக்ரோ கூலம் தான் வரும். வை? பிகாஸ் தே வேர் இன் சீரீஸ். கரெக்டாக? சீரீஸாக இருக்கா. Q டபுள் டேஷ் வந்து சேம். அப்போ C2க்கு எவ்வளோ வருது? 75 மைக்ரோ கூலம். ஓகே, ஸோ C1 கண்டுபிடிச்சாச்சு, C2க்கும் Q1 Q2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பாக்கி இருக்குது? C3 கண்டுபிடிக்கணும். பட் C3 எப்படி C3 எங்கே இருக்குது? C3 வந்து இங்கே இருக்குது, C4ம் இங்கே தான் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் C டேஷ். ஓகே, ஈக்குவலண்ட்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் C டேஷ் அப்படின்ட்டு. ஸோ C டேஷ் எப்படி இருக்குது? இட் இஸ் இன் பேரலாக இருந்துச்சுன்னா என்ன காமனாக இருக்கும்? பேரலாக இருந்துச்சுனாக்கா வோல்டேஜ் காமனாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அகெயின் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தெரியும்? C டபுள் டேஷோட வேல்யூ தெரியும். இப்போ தான் ஜஸ்ட் நவ் கண்டுபிடிச்சோம் 75. அப்போ V டபுள் டேஷ் என்னது? V டபுள் டேஷ் ஈக்குவல் டு Q என்ன வரும்? V டபுள் டேஷ் ஈக்குவல் டு வாட்? Q டேஷ் டிவைடட் பை C டேஷ். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல Q டேஷ் சேமாக இருக்கும்னு பார்த்தோம். 75 டிவைடட் பை 3 பண்ணுங்கள், அண்ட் அதே மாதிரி V டேஷ் கிடைக்கிது. ஸோ V டேஷ் கிடச்சிச்சுன்னா யூ வில் கெட் ஆப்வியஸ்லி Q3. Q3 இஸ் நத்திங் பட் வாட்? Q3 இங்கே இருக்குது. Q3னா என்னது? கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்ட்டு வோல்டேஜோட வேல்யூ. வோல்டேஜ் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் given in the question, just substitute and get the answer. So Q3 will be what? 25 into 2. Similarly Q4 வந்து 25 into 1. Okay, வோல்டேஜ் ரெண்டுத்துக்கும் காமன், கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ given, so find out. Okay, so finally you found Q1, Q2, Q3 and Q4. Okay, கிளியராக என்ன பண்ணணும்னு புரியுதா? திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், கவனிங்க. என்ன பண்ணிட்டோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம டார்கெட். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து C டேஷ்னு வச்சு சிம்பிளிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் இதை வந்து C டபுள் டேஷ்னு வச்சோம். ஓகே, அதுக்கப்புறமா ஈக்குவலண்ட் ஃபைனலாக வர்றதை ஈக்குவலண்ட்டுன்னு வச்சோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து சர்க்யூட்டை வந்து 3ஆக பிரேக் பண்ணோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன், இது செகண்ட் பிரேக் டவுன், தேர்ட் பிரேக் டவுன் வந்து உங்களோட C ஈக்குவலண்ட். கிளியர்? ஸோ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு
சி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோன்னே சப்ளை சார்ஜ் கண்டுபிடிச்சோம். சப்ளை சார்ஜ் கண்டுபிடிச்சா இந்த சர்க்யூட்லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்தீங்க, 1 2 3ல் வந்தீங்க. இப்போ என்ன பண்ணணும், 3 2 1ல் வந்து போகணும். ஓகே, ஸோ வித் சப்ளை சார்ஜ் என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து சி டபுள் டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகே, சி டபுள் டேஷில் Q1 Q2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். சப்ளை சார்ஜ் தெரிஞ்சு, Q1 தெரிஞ்சு, அண்ட் Q டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம், Q டபுள் டேஷ் ஈக்குவல் டு 100 × 3/4. வை, பிகாஸ் பேரலில் வோல்டேஜ் காமனாக இருக்கும்னு தெரியும். ஸோ 100 × 3/4 உங்களோட சி டபுள் டேஷோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ Q டபுள் டேஷ் கிடச்சிச்சு. பட் இந்த Q டபுள் டேஷுங்கிறது வந்து எது, Q டபுள் டேஷ் கேம் ஃப்ரம் வாட், Q டபுள் டேஷ் கேம் ஃப்ரம் திஸ் பார்ட், correct, and Q double dash belong to C double dash. C double dash is nothing but series connection. Series connection என்ன காமனாக இருக்கும், நமக்கு சார்ஜ் காமனாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச Q double dash will be equal to C2 and also will be equal to C1 C dash, கரெக்டாக? அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ Q double dash 75 மைக்ரோகூலம் will be equal to what, உங்களோட C2. ஓகே, ஆல்சோ இட் வில் be equal to what, உங்கள் C3. ஸோ ஜஸ்ட் C2 also it will be equal to what, உங்களோட C dash. ஓகே, just substitute the value and you will get the answer. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், C dashக்கு போகணும். C dashயில் போயிட்டு again you need to find the Q1 and Q3. கிளியர்? புரிஞ்ச எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணன்ட்டு. ஸோ அடுத்து உங்களோட புக் கொஷின் பார்ப்போம். ஓகே, புக் கொஷினில் 2 கொஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னாக்கா, ஓகே, இன்னும் ஒரு கொஷின் பார்த்துடலாமா? ஓகே, 1 minute. ஓகே, see here, நம்ம வந்து புக் கொஷின் சால்வ் பண்ணலாம். புக் கொஷினில் வந்து பேஜ் நம்பர் 79 2.9ல் இருக்குது. ஓகே, பேஜ் நம்பர் 79 2.9th கொஷின் பார்க்குறோம். ஸோ என்ன கிவன்னாக்கா 500 volt பேட்ரி. ஓகே, 500 volt பேட்ரி, அண்ட் இந்த இடத்துல வந்து C1 C2 C3 C4, C1 C2 C3 and C4. ஓகே, எல்லாத்துக்குமே ஈக்குவல் மேக்னிடியூட் 10 மைக்ரோஃபாரடே கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, எல்லாத்துக்குமே வந்து 10 மைக்ரோஃபாரடே கெப்பாசிட்டன்ஸ். எல்லாத்துக்கும் Q1 Q2 Q3 அண்ட் Q4 கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியரா? ஸோ நம்மளோட அதே ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், எதெல்லாம் சீரீஸ் எதெல்லாம் பேரலன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த இடத்துல சார்ஜ் வருது. ஓகே, சார்ஜ் வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல டிவிஷன் நடக்குதா. ஸோ கண்டிப்பாக இது வந்து பேரலில் இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல சார்ஜ் போகுது. இந்த இடத்துல வரைக்கும் நோ அதர் டிஸ்டர்பன்ஸ், சேம் மூமெண்ட்டு தான், ஒன் வே டைரெக்ஷன். அப்போ இந்த ஃபுல் பார்ட்டும் என்ன ஆகிடுச்சு, சீரீஸ். ஓகே, அண்ட் லெட் தட் சீரீஸ் பி C dash. ஓகே, அண்ட் C dash உங்களோட C4 வந்து பேரலல். ஓகே, அண்ட் தட் வில் பி ஈக்குவலன்ட் டு C equivalent. கிளியர்? ஸோ அதுதான் நம்ம டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், C dash கண்டுபிடிக்கணும். C dash இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் adding the inverse of C1 C2 and C3. சரியா? அப்போ C1 என்னது 1/10 1/10 1/10, மூணுமே ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/C1 ஈக்குவல் டு 1/10 + 1/10 + 1/10. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் 3/10 கிடைக்குது. C dash ஈக்குவல் டு 10/3. இங்கே 3/10ன்றது 1/C dash தான். ஓகே, ஸோ C dashோட வேல்யூ வந்து 10/3. ஓகே, இப்போ சர்க்யூட் வந்து எப்படி ஆகிடுச்சு, இந்த இடத்துல 500 வோல்டேஜ் பேட்ரி, இந்த இடத்துல C dash அதோட வேல்யூ வந்து 10/3, இந்த இடத்துல வந்து C4 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா தே போத் ஆர் இன் பேரலல். ஓகே, பேரலாக இருந்துச்சுன்னு சொன்னால் டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ 10/3 + 10 பண்ணோம்னா இந்த டோட்டல் சர்க்யூட்டும் ஒரே சர்க்யூட்டாக கன்வெர்ட் ஆகிடுது ஒரே ஒரு கெப்பாசிட்டரில், which is C equivalent. C equivalent equal to 440 / 3 மைக்ரோஃபாரடே. கிளியர்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு, C equivalent கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, C equivalent கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும், சப்ளை சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ சப்ளை சார்ஜ் வேணும்னா என்ன பண்ணணும், Q ஈக்குவல் டு சர்க்குலர் விட்டே, கரெக்டாக CV. அப்போ சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், இப்போ C is nothing but C equivalent, which is equal to 40/3 and voltage will be 500. So 40/3 into 500 பண்ணோம்னா supply voltage equal to 2000 divided by 3 microcoulomb. Okay, so supply voltage la charge, supply charge equal to 2000 microcoulomb, I mean 2000 divided by 3 microcoulomb watt உங்களோட சார்ஜ். now இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து அகெயின் இதுக்கும் தனித்தனியாக Q கண்டுபிடிக்கணும். ஓகே, பட் இதை பார்த்தாக்கா இது எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஓகே, பேரலாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன்,
சார்ஜ் வந்து வேரி ஆகுமா, அப்போ C4க்கு ஒரு வேல்யூ வரும், C' ஒரு வேல்யூ வரும். C4க்கு வந்து Q4 வரும், C' வந்து Q' ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஓகே, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். பட் நமக்கு என்ன காமனாக இருக்கும்னு தெரியும், we know that voltage is common. கரெக்டாக பேரலல் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் காமன். அப்போ C4க்கும் ஒரே வோல்டேஜ் அண்ட் C' ஒரே வோல்டேஜ். சரியா, அப்போ வோல்டேஜோட வேல்யூ தெரியும் அண்ட் C' வேல்யூ தெரியும். அதே மாதிரி இதுக்கும் வோல்டேஜோட வேல்யூ தெரியும், C4ஓட வேல்யூ தெரியும். நவ் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் Q' அண்ட் Q4. ஓகே, கரெக்டாக. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ C4க்கு வந்து எப்படி வந்து Q4 கண்டுபிடிப்போம், வோல்டேஜ் வந்து 500 வோல்ட்டு அண்ட் சியோட வேல்யூ கிவன் 10. சரியா, அப்போ Q4 வந்து 5 × 10⁻³ கூலம். கிளியர்? ஸோ ஒரு ஆன்சர் வந்துடுச்சு, Q4 = 5 × 10⁻³ கூலம். இப்போ அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, C' = என்னது, V' × 10/3. சரியா, V' வந்து 500 தான் இந்த இடத்துல, பிகாஸ் பேரலல். ஓகே, ஸோ 500 × 10/3 பண்ணோம்னா 5000 / 3 × 10⁻6 கூலமில் இருக்குது. ஸோ Q' என்ன ஆகிடுச்சு, 5/3 × 10⁻³ கூலம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, Q' எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், Q' we bought it from where, Q' வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, C' ரிலேட்டடாக Q' இருக்குது. Q' கேம் ஃப்ரம் சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ரெசிஸ்டர். கரெக்டாக, Q' வந்து இங்கேருந்து வந்துச்சு. ஸோ சீரீஸாக இருந்துச்சா என்ன சொன்னேன், என்ன காமனாக இருக்கும், பேட்ரிலேருந்து தூரமாக போயிட்டே இருக்கா, அப்போ கண்டிப்பாக வந்து சார்ஜ் வந்து காமனாக இருக்கும். அப்போ Q' will be equal to C1 which is equal to Q1. I mean Q' equal to C1, C1ஓட சார்ஜ் Q1 அண்ட் C2ஓட சார்ஜ் Q2 அண்ட் C3ஓட சார்ஜ் Q3. இது மூணுமே ஈக்குவல் டு வாட், உங்களோட C'ஓட வேல்யூ அது மூணுத்துக்கும் ஈக்குவல். ஓகே, ஸோ டைரெக்ட்லி என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஃபைண்ட் Q1, Q2 அண்ட் Q3 which is equal to 5/3 × 10⁻³ கூலம். கிளியர்? சிம்பிளாக இருந்துச்சா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சப்ளை யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக, சப்ளை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணவே இல்லை நம்ம, சப்ளை வோல்டேஜ். பட் நீங்கள் எப்போவுமே ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள், எப்போவுமே சப்ளை வோல்டேஜ் கண்டுபிடிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஒரு வேளை காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி டைரெக்ட்லி அப்ளை தட். ஓகே, கிளியர்? இந்த கொஷின் புரிஞ்சா? கேன் யூ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஷின் இன்றைக்கி கிளாஸோடது, பேஜ் நம்பர் 90 இருக்குது. இஃப் யூ வாண்ட் அ கொஷின் யூ கேன் வாட்ச் இந்த NCERT. ஓகே, பேஜ் நம்பர் 90, 2.25 எக்ஸசைஸ், அடிஷ்னல் எக்ஸசைஸ் 2.25லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்து வச்சுப்போம். 100 வோல்டேஜ் சார்ஜ் இங்கே இருக்குது. ஓகே, சாரி 100 வோல்டேஜ் சார்ஜ் இங்கே இருக்குது. ஓகே, C1, C2, C3 அண்ட் C4 இங்கே இருக்குது. எல்லாமே வந்து 100 கிடையாது, இது வந்து 100 பீகோ ஃபேரடே. ஓகே, இது வந்து 200 PF, இது வந்து 200 PF, இது வந்து 100 PF. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சீரீஸ் அண்ட் பேரலல் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல வந்து சார்ஜ் இருக்குது, பேட்ரி இருக்குது. ஓகே, பார்த்த உடனே என்ன சொல்லலாம், இந்த இடத்துல வர கரண்ட்டு தான் இந்த இடத்துலையும் போகும். கண்டிப்பாக இது ரெண்டும் என்னவாக இருக்கும், சீரீஸாக தான் இருக்கும். கரெக்டாக, இது ரெண்டும் சீரீஸ். அதே மாதிரி இதுவும் வந்து என்னவாக இருக்கும், பேரலாக தான் இருக்கும், பிகாஸ் டிவிஷன் நடக்குதுல்ல, பேரலாக இருக்குது. ஓகே, அண்ட் அகெயின் இதுவும் எப்படி இருக்கும், இந்த ஃபுல் டேர்மும் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, சீரீஸாக இருக்குதுன்னு சொன்னீங்களா, பேரலாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களா, பேரலாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. நோ, இதுவும் சீரீஸாக தான் இருக்குது. வை, பிகாஸ் பேட்ரி இங்கே இருக்குது. ஓகே, அதே ஒரு வேளை இந்த பேட்ரியை இஃப் ஐ எம் பிளேசிங் இட் ஹியர், அப்போ நீங்கள் சொல்லலாம் இது மூணுமே வந்து பேரலன்ட்டு. பட் பேட்ரி வந்து நடுவில் இருக்குது, கரண்ட் வந்து பிரேக் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரியா, அதனால் வந்து இந்த C4ம் இதுவும் வந்து சீரீஸாக இருக்கும். ஓகே, இப்போ நான் பேசினதை ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா. ஓகே, என்ன பண்ணி தான் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஐ எம் நேமிங் இட் as C', C4, C' அண்ட் C1 பேட்ரி இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இதோட அடுத்தது என்ன பண்ணிட்டேன், இந்த இதுவை வந்து என்ன பண்ணிட்டேன், கம்பைன் பண்ணி ஐ எம் ஹேவிங் இட் as C', C4 அண்ட் 300. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக திருப்பி என்ன பண்ணுவேன், இதை வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸாக மாற்றுவேன். ஓகே, C== ஒரு பேட்ரி மட்டும் வச்சு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த டயக்ராம். இந்த டயக்ராம் கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இதையும் வந்து என்ன பண்ணும், we combined these two capacitor. ஓகே, இது வந்து எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்கா, சீரீஸாக இருந்துச்சு என்ன பண்ணணும், 1/C1 + 1/C2 பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்க C' வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ C' = 200 × 200 / 400.
கரெக்டாக 200 × 200 டிவைடட் பை 200 + 200. ஸோ வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ சி டேஷோட வேல்யூ எனக்கு தெரியும் 100 pf. ஓகே, இப்போ சி டேஷ் = 100 pf தெரியும், C1ஓட வேல்யூ 100 தெரியும், C4ஓட வேல்யூவும் 100 தெரியும். இது எல்லாமே வந்து எப்படி இருக்குது, ஐ மீன் இது ரெண்டும் எப்படி இருக்குது, தி போட் ஆர் இன் பேரலல். ஓகே, பேரலாக இருக்குது. கரெக்டாக. அப்போ சி டபுள் டேஷோட வேல்யூ வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள், 100 × 100 200. ஸோ சி டபுள் டேஷோட வேல்யூ வந்து 200, கீழே வந்து 100. ஓகே, அகெயின் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சலாமா இப்போ ஃபைனலாக. ஸோ ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி, இது ரெண்டும் சீரீஸில் இருக்கா, இது ரெண்டும் சீரீஸில் இருந்துச்சா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு C4 × C dash டிவைடட் பை C4 + C dash, அதாவது 200 × 100 டிவைடட் பை 200 + 100, அதாவது 300. ஸோ C ஈக்குவலண்ட் = 200/3 pf. ஓகே, ஒரு ஸ்டெப் ஓவர். சி ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சி ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சா என்ன சொன்னால், சப்ளை வோல்டேஜ் ஐ மீன் சப்ளை கரண்ட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ சப்ளை கரண்ட் = C ஈக்குவலண்ட் × டோட்டல் வோல்டேஜ். ஓகே, டோட்டல் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300. ஓகே, டோட்டல் வோல்டேஜ் = 300 கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து இந்த பீக்கோவை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், 10⁻12 கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன வருது, QS = 200/3 × 300 × 10⁻12 கூலம். இதை சால்வ் பண்ணாக்கா QS = 2 × 10⁻8 கூலம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் சப்ளை சார்ஜ். கிளியர். ஸோ இந்த சப்ளை சார்ஜில் என்னென்ன இருக்குது, 2 கெப்பாசிட்டர் இருக்குது. ஒன்று வந்து C டபுள் டேஷ், இன்னொன்று வந்து என்ன இருக்குது, C4. கரெக்டாக. ஸோ இந்த C டபுள் டேஷும் C4 என்ன எப்படி இருக்குன்னு சொன்னேன், தேவர் இன் சீரீஸ். கரெக்டாக. சீரீஸாக இருந்தால் என்ன காமனாக இருக்கும், கரண்ட் காமனாக இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் கொடுத்த QS வில் பி சேம் ஃபார் C டபுள் டேஷ் அண்ட் த QS வில் பி சேம் ஃபார் C4. கரெக்டாக. அப்போ நம்ம C4க்கு வந்து கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி, C4 இஸ் ஈக்குவல் டு Q4, ஐ மீன் C4 கெப்பாசிட்டருக்கு கரண்ட் வந்து Q4 விச் இஸ் ஈக்குவல் டு த சப்ளை கரண்ட் விச் இஸ் 2 × 10⁻8 கூலம். ஒரு கெப்பாசிட்டருக்கு கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. Q4க்கு வந்து 2 × 10⁻8 கூலம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி Q டபுள் டேஷும் வந்து சேம் 2 × 10⁻8 கூலம். ஓகே, பட் இந்த Q டபுள் டேஷ் எங்கேருந்து வந்துச்சு, Q டபுள் டேஷ் கேம் ஃப்ரம் திஸ் சைடு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம Q டபுள் டேஷ் கொண்டு வந்தோம். ஓகே, அப்போ இந்த Q டபுள் டேஷ் வந்து இப்போ எப்படி இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் என்ன ஆகிடும், ஸ்ப்ளிட் ஆகிடும். பிகாஸ் பேரலில் வந்து கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ C1 அண்ட் C டேஷாக இந்த Q டபுள் டேஷ் ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஓகே, அப்போ பேரலில் என்ன காமனாக இருக்கும், இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக C டேஷ்க்கும் C1க்கும் வந்து வேல்யூஸ் வேணும்டா, கரண்ட்டோட வேல்யூ வேணும். பட் தே ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, Q டபுள் டேஷை நம்ம வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பிகாஸ் இட் இஸ் இன் பேரலல். பேரலாக இருந்துச்சுன்னா என்ன சேமாக இருக்கும், வோல்டேஜ் சேமாக இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக. அப்போ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சேம் 100 வோல்டேஜ் தான். கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து வோல்டேஜ் தெரியும், கெப்பாசிட்டரோட வேல்யூவும் தெரியும், இதுக்கும் வோல்டேஜ் தெரியும், கெப்பாசிட்டரோட வேல்யூவும் தெரியும். ஜஸ்ட் ஃபைண்ட் V டபுள் டேஷ். ஓகே, V டபுள் டேஷ் வந்து Q டபுள் டேஷ் டிவைடட் பை C டபுள் டேஷ். கரெக்டாக. ஸோ 2 × 10⁻8 டிவைடட் பை 200 × 10⁻12 பண்ணோம்னா யூ வில் கெட் V டபுள் டேஷ். ஓகே, V டபுள் டேஷை வச்சு we can easily find C1. ஓகே, C1ல் இருக்க Q1ஓட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், Q = C × V. C டபுள் டேஷ் ஐ மீன் Cயோட வேல்யூ என்னது, 100 pm பார்த்தோம். சரியா. அப்போ 100 × 10⁻12 இன்ட்டு V வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 100. ஓகே, ஸோ C1ஓட வேல்யூ வந்து 10⁻8 கூலம் வரும். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்கிறது Q டேஷோட வேல்யூ என்னது, Q dash = 100 × 10⁻12 which is nothing but 10⁻8 கூலம். ஓகே, ஸோ அந்த சர்க்யூட் ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. அகைன் என்ன ஆகிடுச்சு, இந்த Q டேஷும் வந்து நமக்கு வந்து 2 ரெசிஸ்டரோட காம்பினேஷன் தான், விச் இஸ் நத்திங் பட் அ சீரீஸ் ரெசிஸ்டர். இந்த இடத்துல பாருங்கள், Q டேஷ் எங்கேருந்து வந்துச்சு, ஃப்ரம் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இந்த 2 ரெசிஸ்டரையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து Q டேஷ் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ Q டேஷ்க்கு வந்து அப்போ சீரீஸாக இருந்துச்சுன்னா என்ன காமன், சீரீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு அகெயின் சார்ஜ் வந்து காமனாக இருக்கும். அப்போ இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். Q2 அண்ட் Q3க்கு வந்து 10⁻8 கூலம் சார்ஜ் தான் வந்து வரப்போகுது. பிகாஸ் Q டேஷில் அவ்வளோ சார்ஜ் தான் வருது. கிளியர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சீரீஸ் அண்ட் பேரலல் ஆஃப் கெப்பாசிட்டர். புரியுதா, எப்படி இருந்துச்சு நீ கிளாஸு, ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்துச்சா?
இந்த சாப்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தான் கிளியராக இருக்கும். ஓகே, இதே மாதிரி வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கொஷின்ஸு. ஓகே, நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கொஷின்ஸாக இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் we will try to solve them. ஓகே, இன்றைக்கி இந்த தேர்ட் கொஷின் மட்டும் சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இது நான் ஜாயின் பண்ணி சி டேஷின் நேம் பண்ணேன். அப்புறம் இது ஜாயின் பண்ணி சி டபுள் டேஷின் நேம் பண்ணேன். ஓகே, சி டபுள் டேஷில் வர கரண்ட் தான் கியூ டபுள் டேஷ். ஓகே, இந்த கியூ டபுள் டேஷ் வந்து இந்த 2 கெப்பாசிட்டருக்கும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அதே மாதிரி சி டேஷ்லேருந்து வந்துடுது இங்கே இருக்குது. ஓகே, சி டேஷ்க்கு வர கரண்ட் கியூ டேஷ் வந்து இந்த 2 கெப்பாசிட்டருக்கும் பிரிஞ்சிடும். ஓகே, ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சி ஈக்குவல்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் சப்ளை சார்ஜ் கண்டுபிடிச்சோம். சப்ளை சார்ஜ் வச்சு வி saw that ஈக்குவலண்ட்டில் வந்து எப்படின்னா சீரீஸில் கனெக்டடாக இருந்துச்சு. சீரீஸில் இருந்தாக்கா we know that சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ரெண்டுத்துக்குமே வரப்போகுது. ஓகே, நான் அதில் ஜூம் பண்ணுறேன். சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ரெண்டுத்துக்குமே வரப்போகுது. ஓகே, அதாவது QS will be equal to Q double dash and QS will be equal to Q4. ஓகே, ஸோ Q4க்கு டேரெக்டாக நான் வந்து கண்டுபிடிச்சேன், ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு Q double dash இருக்குது, which is 2 × 10⁻⁸. பட் இந்த Q double dash again it is getting splitted. ஓகே, இட் இஸ் ஸ்ப்ளிட்டட் இன்டூ பேரலல் காம்பினேஷன். ஓகே, பேரலல் காம்பினேஷன் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால இந்த Q டபுள் டேஷ் வந்து 2 கெப்பாசிட்டருக்கும் சேம் வேல்யூவாக இருக்கா, டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகே, பட் we know that voltage will be same for both of them. சரியா, அப்போ டோட்டல் வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து இது இல்லைனாக்கா டோட்டல் வோல்டேஜ் வச்சு நீங்கள் வந்து போட்டிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து பிரியுது. ஓகே, வோல்டேஜ் பிரிஞ்சால் we need to find V double dash also. ஓகே, V double dash கண்டுபிடிச்சோம். V double dash கண்டுபிடிச்சி வந்துச்சு, நமக்கு 100 வோல்டேஜ்னு வந்துச்சு. இந்த 100 வோல்டேஜ் will be equal for both these resistor. கரெக்டாக, ஸோ 100 வோல்டேஜ் தெரியும், இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ தெரியும். அதே மாதிரி இங்கேயும் 100 வோல்டேஜ், இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ தெரியும். we found the individual current in the circuit. ஓகே, அதுக்கப்புறம் அகெயின் நமக்கு C டேஷும் வந்து அகெயின் ஸ்ப்ளிட் ஆச்சு. C டேஷ் வந்து சீரியஸாக இருந்ததுனால நமக்கு பிரச்சனையே இல்லாமல் Q2 and Q3 கண்டுபிடிச்சிட்டோம். clear? So this is all about today's lecture. Okay, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கலாம் மேபி, ஏன்னா இது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, இங்கே ஒரு 4-5 கொஷின் இதே மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ இன் மை வாட்ஸ்அப் குரூப். ஓகே, நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ ஷேர்ட் மை லிங்க் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, வித் தட் யூ கேன் ஈஸிலி ரீச் மீ அவுட். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் டைரெக்ட்லி ஆஸ்க் மீ. ஓகே, யூ கேன் ஆஸ்க் தட் இன் த குரூப். அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து you can mutually help each other. Okay, and என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் ஷேர் this with your friends. Okay, because I'm putting a lot of effort in making this video and I need response from your side. Okay, so kindly subscribe the channel and you can share this with your friends. And நாளைக்கு வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.